குட்டிவாண்டு, அரசியல் பேசலாமா? பேசலாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேனுங்க. தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அரசியல்னா என்ன? அரசியல்னா சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் உயர்த்தக்கூடிய பெரிய சக்தி. மக்களாட்சினா என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சி மக்களாட்சிங்க. ஜனநாயக கடமை. ஓட்டு போடுறது மட்டும் இல்லைங்க, தப்பு நடந்தால் அதை யார் பண்ணாலும் மக்கள் கேள்வி கேட்கணுங்க. எலெக்ஷன்னா என்ன? மக்கள் தங்களுக்கு பிடிச்ச தலைவரையோ அல்லது பிரதிநிதியையோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதுங்க. எலெக்ஷன் ஏன் முக்கியம்? நம்ம உரிமைக்காகவும் நம்ம எதிர்காலத்துக்காகவும் நல்லவரை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்புங்க. ஓட்டு போடுறது ஏன் முக்கியம்? ஓட்டு போட்டாதாங்க ஆட்சியை மாட்டலாம், சட்டத்தை மாட்டலாம், நாட்டோட திசையை தீர்மானிக்கலாமுங்க. ஜனநாயகத்தின் அம்சங்கள். மக்கள் தான் அதிகாரம், எல்லாருக்கும் சம உரிமை, கேள்வி கேட்கும் சுதந்திரமுங்க. நல்ல தலைவர் யார்? மக்கள் பிரச்சனைக்காக எந்த பயமும் இல்லாம மக்கள் முன்னாடி நின்று குரல் கொடுக்கிறவர் தான் நல்ல தலைவருங்க. நல்ல தலைவர், நல்ல ஆட்சி வேண்டும்னா முதல்ல மக்கள் நல்ல வாக்காளராக மாறணும். நல்ல வாக்காளரா எப்படி மாறுறது? ஓட்டுக்கு காசு வாங்காம, ஜாதி மதம் பார்க்காம நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். நல்ல தலைவர் எப்படி இருக்கணும்? நல்ல தலைவர் பதவிக்காக இல்லாம, புகழுக்காக இல்லாம, மக்களுக்காக மட்டுமே வாழ்றவருங்க. தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் பயம் இல்லாம கேள்வி கேட்க தெரியணும். கேள்வி கேட்க தெரியாதவன தலைவன் ஆக்காதீங்க. மக்கள் எதை நம்பி ஏமாறக்கூடாது? போலி வாக்குறுதிகளையும் இலவசங்களையும் பார்த்து மயங்கி ஏமாந்துடக்கூடாதுங்க. உங்க கண்ணுக்கு நல்ல தலைவன் தெரியலன்னா நீங்களே ஒரு நல்ல தலைவனா மாறுங்க. மக்கள் சேவை பண்ணுங்க. இவ்வளோ நல்லா அரசியல் பேசுறீங்க, மக்களுக்கு நல்லது பண்ண நீங்களே அரசியலுக்கு வரலாமேண்ணே. எனக்கு யாருங்க ஓட்டு போடுவாங்க? நான் ஒரு சாதாரண மனுஷன். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வேற அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்று நான் அரசியல் வாரிசாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய சினிமா நடிகனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறதெல்லாம் மக்கள் காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. இருந்தாலும் நான் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவேன். எனக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். லாஸ்ட் கொஸ்டின், உன் ஆம்பிஷன் என்னடா? சிஎம் ஆகணுங்க. மக்கள் சேவை பண்ணிகிட்டே இருக்கணுங்க.